அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வெளியிட்டிருக்கிற ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரெஸ் ரிலீஸ் எந்த எக்ஸாமினேஷன் பற்றினதுன்னு பார்த்தோன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரெஸ் நியூஸ் தான் இது. ஸோ இதில் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4/8/2025 10/8/2025 மற்றும் 17/8/2025 அண்ட் 18/8/2025 இந்த தேதிகளில் தான் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிடிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பொறுத்த மட்டுக்கும் சிபிடி மோட்லேயும் எக்ஸாம் இருக்கும், ஓஎம்ஆர் மோட்லேயும் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் மோடில் எந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா, பேப்பர் 1 எழுதுவாங்க இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் ஜிஎஸ் மேக்ஸ், அந்த பேப்பர் தான் ஓஎம்ஆர் மோடில் இருக்கும். பேப்பர் 2ன்னு ஒன்று இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்கீமில் பேப்பர் 1 பேப்பர் 2 தான் பிரிச்சிருப்பாங்க. அந்த பேப்பர் 2வை வந்து சிபிடி மோடில் எழுதுவாங்க. பேப்பர் 2ல் என்ன கவர் ஆகும்னு பார்த்தோன்னா, என்ன போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அது டிகிரி லெவல்லையா பிஜி லெவல்லையா அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ண போஸ்ட்டை சார்ந்து மாறுபடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் ஸ்கீமாக இருக்கக்கூடியது. இதில் எக்ஸாமினேஷன் டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே ஒரே டேட்டில் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கலை. பேப்பர் 2 நம்ம எழுதுனோம் இல்லையா, அந்த எக்ஸாமினேஷன் வந்து 4 ஆகஸ்ட்லேருந்து 10 ஆகஸ்ட் வரையே நம்மளுக்கு டைம் ஷெட்யூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 1 எழுதணும் இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அப்புறம் ஜிஎஸ் மற்றும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இதெல்லாம் அடங்கிய பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு 17ஆம் தேதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு அடிஷ்னல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் வச்சுருக்காங்க. அப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க முக்கியமாக என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை இருக்கிற டைம் டியூரேஷனில் பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷன் மட்டும்தான் எழுதியிருப்போம். அதை மட்டும் எழுதணும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து 17ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் பேப்பரையும் நம்ம கட்டாயம் அட்டன் பண்ணணும். அப்போ தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம எழுதியிருப்போம், நம்மளோட பேப்பர் வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்கிடப்படும். அந்த பேப்பர் நம்ம அப்பியர் ஆகலை அப்படின்னா நம்மளுடைய பேப்பர் வந்து வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்கிட மாட்டாது. அதனால் 2 பேப்பர்லேயும் அப்பியர் ஆகணும். நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஹால் டிக்கெட்லேயே நம்மளுக்கு தெளிவாக ரெண்டுமே பிரிண்ட் பண்ணி தான் வரும். ஸோ அதை பார்த்து நம்ம கவனமாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹால் டிக்கெட் எதில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹால் டிக்கெட் நம்மளோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டேஷ்போர்டு இருக்குது இல்லையா, அதில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனோன்னா நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண எல்லாருமே அவங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் எக்ஸாமினேஷன் எங்கே போட்டிருக்காங்க, சிபிடி எக்ஸாமினேஷன் எங்கே போட்டிருக்காங்க, எந்த தேதியில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கவனமாக பார்த்து அப்பியர் ஆகுங்க. ஓகேவா? ஸோ அப்பியர் ஆக போகிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். தேங்க்யூ.